கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய நாளை காண கிருபை செய்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த பெரிய கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 37:4 இப்படி சொல்லுகிறது: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட ஒரு வேளை இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை, நம்ம இருதயத்தில் என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அதை அவர் அதை அருள் செய்கிறவராக, அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், நானோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். அவர் இருதயத்தை அறிந்திருக்கிறதுனால தான் அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் இருதயத்தில் இருக்கிற கவலை யாருக்கு புரியும்? என் இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் யாருக்கு தெரியும்? என் இருதயத்தில் இருக்கிற கண்ணீர், வெளியில் சொல்ல முடியாத காரியங்கள், என் இருதயம் நொறுக்கப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீரினால் என்னுடைய படுக்கை நனைந்து கொண்டிருக்கிறது. இரவு வேளையில் யாருக்கும் தெரியாதபடிக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேன். தனிமையை காணும் பொழுது நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தின் காரியங்கள் யாருக்கு தெரியும்? இதோ மனுஷர்களுக்கு முன்பதாய் நான் சிரித்து கொண்டு நான் இருதயத்தில் கலங்குகிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, அவர் இருதயத்தின் காரியங்களை, வேண்டுதல்களை, என்ன காரியத்திற்காய் நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களோ, என்ன காரியத்திற்காய் நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்னாளை பார்க்கிறோம், அவள் குழந்தை இல்லாததுனால கற்பத்தின் கனிக்காய் அவள் ஆலயத்தில் போய் கண்ணீரோடு கூட அவள் ஜெபித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அங்கே இருக்கிற மனுஷர், ஊழியக்காரர் அவளுடைய முகத்தை பார்த்தாலும் தேவன் அன்னாளின் கண்ணீரை கண்டார். அன்னாளினுடைய இருதயத்தை பார்த்தார். அன்னாளினுடைய அந்த ஏக்கத்தை, தேவன் இருதயத்தின் விண்ணப்பத்தை கேட்டு, அந்த இருதயத்தின் வேண்டுதலை கேட்டு தேவன் அவள் இருதயத்தில் வேண்டுதல் செய்த காரியத்தை நிறைவேற்றினார், அவளுக்கு தந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஏதோ உங்களை அழுகிறதை பார்த்து கொண்டு மனுஷர்கள் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை ஏளனமாய் பார்த்து பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஏதோ என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளும், அவனுக்கு இருந்த எல்லா சொத்துகளும், பிள்ளைகளும், எல்லா காரியங்களும் இழந்த பொழுதிலும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன், நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படியா தேவனை ஒருபோதும் விட்டு கொடுக்காதபடிக்கு, மறுதளிக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தார். எல்லாம் இழந்த நேரத்திலும் கூட அவர் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள், அவர் இழந்து போனது வேண்டும்னு கேட்கல, நான் இழந்து போனது எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கல, அவரை சுற்றி இருக்கிற தன்னுடைய சிநேகிதர்களுக்காய், அவனை ஏளனமாய் பேசின தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் அவன் வேண்டுதல் செய்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபு தன்னுடைய சரீரம் அழுகி போன நேரத்திலும் கூட தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியோடு கூட வேண்டுதல் செய்த பொழுது தேவன் இழந்து போனது எல்லா காரியத்திலும் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நண்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் இருதயம் கண்ணீரோடு கவலையோடு இருப்போமானால் இந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறார்.